இப்படி ஒரு சிலர் செய்கிற பிழைகளால் தான் நிறைய குடும்பங்கள் இங்கே கஷ்டத்தில் இருக்குது. ஒரு சில ரியல்டர்ஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம், அவங்களாவே சொல்லுவாங்க வாங்க வேண்டாம், நீங்கள் வாங்கினா கஷ்டப்படுவீங்க. இன்றைக்கு டொரண்டோவில் கொண்டோ மார்க்கெட் லாக்டவுன் என்று தான் சொல்ல முடியும். யூனிட்ஸை இப்போ விற்க முடியல, ரெண்ட் பண்ண முடியல, வாங்கின விலையை விட குறைச்சி தான் இப்போ விற்கப்படுது. இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம் தடுமாற நடுவில் மாட்டுப்பட்டது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். லொக்கேஷன் 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 சொல்லி விற்றீங்களே, இன்றைக்கு லொக்கேஷனே தெரியாமல் இருக்குது இந்த கொண்டோக்கள் எல்லாமே. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்குங்க? இந்த வீடியோவில் வந்து டொரண்டோ டவுன் டவுன் கொண்டோ மார்க்கெட்டை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க முடியல, விற்க முடியல, ரெண்ட் பண்ண முடியல, கூவி வித்த பில்டர்ஸ் அங்க, சேல்ஸ் பர்சன் அங்க, ரியல்டர்ஸ் அங்க, இதில் தெரியாமல் மாட்டுப்பட்ட மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் நிறைய இருக்குது. என்ன நடக்க போது, நீங்கள் வாங்கின விலையை விட ப்ரைஸ் குறையும். அதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 57% வந்து சேல்ஸ் வந்து லாஸ்ட்டில் போயிருக்கு. அதுவும் கடந்த 10 வருஷத்தில் இந்த வருஷம் தான் 72% குறைவான சேல்ஸ், அதாவது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் சேல்ஸை சொல்கிறேன். அதே மாதிரி 1997க்கு பிறகு இந்த வருஷம் தான் அந்த சேல்ஸ் ட்ராப் நடந்திருக்கு. இந்த கொண்டோக்கள் எல்லாம் வாங்குறது வந்து 95% வந்து இன்வெஸ்டர்ஸ் தான், அதாவது வாங்கி ரெண்ட் பண்ணிட்டு விற்கிறது. இதுதான் இந்த சிஸ்டம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் போகும்பொழுது கவனமாக இருக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் போவீங்களா இருந்தால் உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த கொண்டோ மட்டும் இல்லை, உங்களோட லைஃபே நீங்கள் துளைக்க வேண்டிய வரும். இன்றைக்கு இந்த கொண்டோக்களை நீங்கள் டவுன் டவுனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில கொண்டோக்கள் இருட்டா பே வீடு மாதிரி இருக்கும், லைட்டே இல்லாமல் அந்த அளவுக்கு வெறிச்சோடி போயிருக்கு. இந்த போட்டி வந்து இன்வெஸ்டர்ஸுக்கும் டெவலப்பர்ஸுக்கும் இடையில நடக்கிற ஒரு போட்டி. இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹை ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குது, ரெண்டல் அதிகமாக இருக்குது. டெவலப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காஸ்ட் ஆஃப் பில், லேபர் காஸ்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ப்ரைஸை லோவாக உங்களுக்கு தர முடியாதுண்டு. இப்போ வாங்குறதுக்கு இன்வெஸ்டர்ஸும் இல்லை, டெவலப்பர்ஸுக்கு இதை பில் பண்ணுறதுக்கான ஐடியாவும் இல்லை. இன்றைக்கு டொரண்டோவில் 72 ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் காண்டோஸ் வந்து ஹோல்டில் இருக்குது, அதாவது கட்ட முடியாத ஒரு நிலையில், கட்டினா விற்க முடியாது. அதே நேரத்தில் 45,000 பேருக்கு வந்து லே ஆஃப் வழங்கப்பட்டுள்ளது. இதை விட 2023-2024 க்ளோசிங்குக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. 2019-2020 நீங்கள் கொண்டோக்குள்ள க்ளோஸ் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரீசனபிளாக இருந்திருக்கும். நீங்கள் ரெண்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் இன்றைக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் படி பார்க்கும் பொழுது ஒரு $500-800 மட்டும் கையால் நீங்கள் போட்டாலும் ஓரளவு நீங்கள் சேஃப்னு தான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு வாங்கின எல்லாருமே ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கு இன்வெஸ்டர்ஸை விட எண்ட் பயஸ் தான் இங்கே வந்து மாட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். மாட்டுப்பட்டதை விட ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் கூட சொல்லலாம். இந்த எண்ட் பயஸ்ன்றா யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து 95% கொண்டோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வேரியபிள் ரேட்டில் தான் நீங்கள் மோர்கேஜை வச்சுருப்பீங்க. யாருமே ஃபிக்ஸில் வச்சுருக்கேன்னு சொன்னால் ஒரு 5% இருக்கலாம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது நீங்கள் இந்த கொண்டோக்களை எப்போ விற்பீங்க, எப்போ ரெண்ட் பண்ணுவீங்கன்ட்டு. அதனால் நீங்கள் வேரியபிளில் தான் இந்த கொண்டோக்களை வச்சுருந்துருப்பீங்க. இன்றைக்கு நீங்கள் ஹையான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது மோர்கேஜ் ரேட் வந்து உங்களுக்கு நீங்கள் பே பண்ணியிருந்தாலும் ரெண்டலுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் முதல்ல இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது ரெண்டல் ஆப்ஷனும் வர வர குறைஞ்சிட்டு. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு எப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கேப்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போலேருந்து ரெண்டல் வந்து டவுன் டவுனில் வந்து குறைஞ்சு கொண்டே போயிடுச்சு, டிக்ளைன் பண்ணி கொண்டே போயிடுச்சு. இந்த மாணவர்கள் வந்து இதில் வாரது குறைவாக இருந்துச்சு. இதனால் வந்து ரெண்டல் இன்கமும் சரியாக குறைவடைஞ்சது. அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதனால் வேறு வேறு கொண்டோவில் போய் சீப்பாக ரெண்ட் பண்ணுறதுக்கு. டவுன் டவுனில் ஒரு கொண்டோ 1 பெட்ரூம் வந்து 2400 சொன்னால் ஒரு ஆள் வந்து அந்த கொண்டோவில் இருக்கிற இல்லை. ஆனால் சைன் பண்ணுறது ஒரு ஆளாக இருந்தாலும் நீங்கள் அந்த கொண்டோவில் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு 1 பெட்ரூம் கொண்டோவில். இன்வெஸ்டர்ஸுக்கு இது நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் தங்களுக்கு அந்த $2,500-400 வந்தால் காணுன்ற மாதிரி தான் அந்த இன்வெஸ்டர்ஸ் எப்படியாவது மோர்கேஜுக்கு கிட்ட ரெண்டை கவர் பண்ணணும். இதுதான் மெயின் ஐடியா. அப்படியே எத்தனை பேர் அந்த கொண்டோவில் வாழ்கிறாங்கன்ற ஐடியாவே இல்லை. அதுக்கு அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை, அவங்களுக்கு கம்ப்ளைண்டும் பண்ணதும் இல்லை. இந்த எண்ட் பயஸ்ன்றது யார்? இந்த கொண்டோக்களின் விலைகள் குறையும் பொழுது இந்த எண்ட் பயஸுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும்? அதே நேரத்தில் ஏன் இந்த கொண்டோ மார்க்கெட் கிராஷ் பண்ணும்ன்றதையும் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ண முதல்ல வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும். அதில் உங்களுக்கு
லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 பெட்ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 599 உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த யூனிட்ஸ் வந்து ஓப்பனிங் டேக்கு முதல்லே இன்வெஸ்டர்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தான் முதல் சாய்ஸ் அந்த யூனிட்ஸை வாங்குறதுக்கு. அந்த யூனிட்ஸ் வாங்கும் பொழுது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல தான் அந்த யூனிட்ஸை அவங்க வாங்குவாங்க. சர்டன் யூனிட் ஒரு பெர்சன்டேஜ் விற்றா பிறகு பில்டர்ஸுக்கு வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஸோ 599 பர்ச்சேஸ் ப்ரைஸ் எல்லாமே ஒரு 640க்கு போகும். 640ல் இருக்கிற யூனிட் 680க்கு போகும். 680ல் இருக்கிற யூனிட் 750க்கு போகும். ஸோ நீங்கள் வந்து மாட்டுப்படுறது வந்து செகண்ட் பயராக வரும் பொழுது, அதாவது என் பயஸ்ன்றது உங்களை தான் சொல்கிறது. முதல் ஆப்ஷன் கிடைக்காத ஆட்கள் எல்லாருமே என் பயஸ். நீங்கள் கொஞ்சம் கார்டு கொஞ்சம் இல்லை நிறைய பணம் கூட கொடுத்து தான் இந்த யூனிட்ஸை நீங்கள் வாங்க போகிறீங்க. அதுவும் நீங்கள் எப்படி உங்களுக்கு இதை விற்கிறாங்கன்றத சொல்கிறேன். இந்த சேல்ஸை வந்து பில்டர்ஸ் எப்படி கவர் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்கிற ரியல்டர்ஸ் சேல்ஸ்மேனை வச்சு தான் இந்த சேல்ஸ் நடக்க போகுது. உங்களுக்கு பிளாட்டினம் ஆக்சஸ் இல்லாட்டி எக்ஸ்க்ளூசிவ் சேல், லொக்கேஷன் லொக்கேஷன் லொக்கேஷன், டவுன் டவுன் மெட்ரோக்கு இவ்வளோ தூரம், ஈட்டன் சென்டருக்கு இவ்வளோ தூரம், காலேஜுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ், ரெண்டல் 2 year 1 year ரெண்டல் கேரண்டி, அப்ளையன்ஸ், ஃப்ரீ லாக்கர், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை தந்து தான் உங்களுக்கு இந்த கொண்டோ வந்து சேல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் 50-60,000 கூட கொடுக்குறதால இந்த மாதிரி சலுகை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் நினைக்க வேண்டாம் இது எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்குதுன்ட்டு. சேல்ஸ் பர்சனுக்கு எவ்வளோ சேல்ஸ் செய்யணுமோ அவ்வளோத்துக்கு கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சேல் பர்சன் வந்து எப்படியாவது இந்த யூனிட்டை உங்களுக்கு சேல் பண்ண தான் பார்ப்பார் வழியே. உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் ஒன்றுமே அங்கே பார்க்க போகிற இல்லை. உங்கள்ட்ட வீடு இருந்தால் உங்களோட வீட்டை எப்படி அடமானம் வச்சு இதுக்கு டவுன் பேமெண்ட் எடுக்கிறோன்னு கூட அவரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி செஞ்சு தருவார். கூட போனால் இந்த யூனிட் க்ளோஸ் பண்ணும் பொழுது ஒன்று நானே மோகேஜ் செஞ்சு தரேன், இல்லாட்டி என்கிட்ட ஆட்கள் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் உங்களால் வாங்க முடியாட்டி மேபி நாங்களே இந்த யூனிட்டை உங்கள்கிட்ட வாங்கலாம். அதோட அசைன்மெண்ட் சேல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் சேல்ன்றது வந்து சொல்கிறதுக்கு ஈஸி தான் வழியா, 1000ல் 1 தான் நடக்கும், 1 நடக்காமே போகலாம். அசைன்மெண்ட் சேல்ன்றது வந்து ஈஸியான ஒரு இது இல்லை. ஃபுல்லாக ஒரு ஆள்கிட்ட கேஷ் இருந்தால் மட்டும்தான் அந்த அசைன்மெண்ட் சேல் ஈஸியாக செய்ய முடியும். மற்றபடி யாராலையும் இந்த அசைன்மெண்ட் சேல் செய்ய முடியாது. எந்த ஒரு பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் அசைன்மெண்ட் சேலுக்கு வரவே மாட்டாங்க. டவுன் பேமெண்ட் போட்டு மந்த்லி பேமெண்ட்டுக்கு தான் போவாங்க வழியே. இந்த அசைன்மெண்ட் சேல்ன்றது ஒரு பெரிய ஒரு சுத்து மாற்று. ஸோ ஒரு டவுன் டவுனில் ஒரு 600-700,000 ஒரு 1 பெட்ரூம் கொண்டோ நீங்கள் வாங்கி போட்டு உங்களுக்கு ரெண்டல் கேரண்டின்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டல் எவ்வளோத்துக்கு எடுத்து தர முடியும்? 1000, 1500, 2000, 2500 மட்டும் உங்களுக்கு ரெண்ட் பண்ணி உங்களுக்கு ரெண்டல் கேரண்டி வந்து 1 இயருக்கு செஞ்சு தரலாம். இந்த ரெண்டல் கேரண்டி எவ்வளவு காலத்துக்கு ஓடும்? உண்மையிலே இந்த ப்ரைஸுக்கு யாரும் வரத்தா போகிறாங்களா? இல்லாட்டி சொன்னால் உங்களோட மோகேஜை இந்த ரெண்டல் கவர் பண்ணுமான்னு சொன்னால் இல்லைன்ட்டு தான் சொல்லுவேன். கையால் $2,000 மேலே நீங்கள் மந்த்லி மோகேஜ் ரெண்டை தவிர போட வேண்டி வரும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். என்ன மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு போடுறாங்கன்னு தெரியாது. ஆரம்பத்தில் 47 சம் 57 சம்ட்டு வரும். ஆனால் அந்த வீடு கட்டி முடிஞ்சோடனே நீங்கள் பாருங்க $600-700 வந்து முடியும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்லேருந்து கூடிக்கொண்டே போகும். அதே நேரம் நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கிற கொண்டோஸை நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் ஸ்விம்மிங் பூலில் இருக்கட்டும், டென்னிஸ் கோர்ட்டாக இருக்கட்டும், ஜிம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்தே நீங்கள் மெயின்டெனன்ஸ் கட்ட வேண்டி வரும். இதை விட இன்னொரு பெரிய ஜோக்குன்னு சொன்னால், ரூஃப் டாப்பில் வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டி ஸ்பா வச்சுருப்பாங்க. இந்த கொண்டோக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் அதில் யூஸ் பண்ணலாம்ட்டு. இப்போ கூடுதலான கொண்டோஸில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதுகளுக்கு கிளப் மெம்பர்ஷிப் மாதிரி ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. வருஷம் நீங்கள் ஒரு கிளப் மெம்பர்ஷிப் மாதிரி பே பண்ணால் தான் அந்த சலுகையில் உங்களால் எடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு மணி மேக்கிங் பிஸ்னஸ். இந்த கொண்டோக்குள்ள விற்கிற டெவலப்பர்ஸ் தான் இந்த மெயின்டெனன்ஸை சேர்த்து நடத்துகிறாங்க. ஆனால் வேறு பேரில். அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற யூனிட்ஸ், அதாவது 40% சேல் பண்ண அப்புறம் கிடைக்கிற யூனிட்ஸ் எல்லாமே ஒரு கழித்து விட்ட ஒரு லே அவுட் இல்லாத ஒரு யூனிட்டாக தான் இருக்கும். இந்த யூனிட் வந்து கட்டி முடிச்சா பிறகு தான் உங்களுக்கு தெரியும் இந்த யூனிட் வந்து வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கே பிடிக்காத மாதிரி கூட இருக்கலாம் அந்த யூனிட். நீங்கள் ஒரு 600 ஸ்கொயர் ஃபுட்டில் ஒரு யூனிட்டை நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்க. கட்டி முடிஞ்ச பிறகு ஒரு 560, 540, 570 தான் இருக்கும். எப்பயுமே குறைவாக தான் வரும்படியே கூடவா வரவே வராது. இன்றைக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு 2021 க்ளோஸ் பண்ணவங்களே தடு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஓவர் 600,000 ஒரு கொண்டோவை வாங்கிட்டு அதை ரெண்ட் பண்ணி அந்த ரெண்டல் இன்கம் எடுக்க முடியாமல்
இன்றைக்கி டொரண்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கேப் சிஸ்டம் வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எப்போ இந்த கேப் சிஸ்டம் வந்ததோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மூவ் பண்ணி போயிட்டாங்க. எப்போயுமே டவுன் டவுனில் $2,800 $2,400 கொடுத்து ஒரு நபர் வந்து தங்கி இருக்கிறது வெரி ரேயர். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கொண்டோஸை இன்வெஸ்டர்ஸ்கிட்ட எடுத்து 4 இல்லாட்டி 5 பேர் இருந்து 500 பிரித்து தான் இருக்கிறாங்க. கூடுதலான கொண்டோவில் நீங்களே போய் பாருங்க, உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். யாருமே $2,500 $3,000 ஒரு 1 பெட்ரூம் கொண்டோக்கு பே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ அது குறைஞ்சு கொண்டு போது இந்த இன்டர்நேஷ்னல் கேப்ஸ் வந்ததால் மாணவர்கள் வர்றது குறைவதாக இருக்குது. நிறைய கொண்டோஸ் வேக்கண்டாக இருக்குது, வேலபிளாக இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ரெண்டை குறைச்சி வேறு கொண்டோஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கு. அதை விட இன்றைக்கி இந்த கொண்டோக்களை விற்க முடியாமல் இருக்குது. ஒரு 725,000க்கு பர்ச்சேஸ் பண்ண ஒரு கொண்டோ வித்திருக்கு 660க்கு. ஸோ இதில் க்ளோசிங் ஃபீஸ், லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு பார்த்து அந்த கொண்டோ வச்சிருந்து அதால் லூஸ் பண்ண காசு எல்லாம் பார்த்தாவே ஓவர் 100,000 வந்து இந்த பர்ச்சேஸருக்கு ஒரு பெரிய ஒரு லொஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னொரு வீட்டை வச்சு நீங்கள் ஒரு மோக்கேஜ் செஞ்சு கொண்டு இந்த மாதிரி கொண்டோக்களை நீங்கள் கேரி பண்ணுவீங்களா இருந்தால் இந்த கொண்டோக்கள் இன்னும் டிக்ளைன் பண்ணப்படும். வர வர இன்னும் ப்ரைஸ் குறைமுட்டு தான் சொல்லுவேன். அப்படி தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. 23-24 நீங்கள் ஓவர் $700,000-$650,000 மேலே கொண்டோ பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த கொண்டோட வேல்யூ குறைவாக இருந்தால் நீங்கள் க்ளோஸ் பண்ணும் பொழுது உங்களோட அப்ரைசலும் குறைவாக இருக்கும். அப்ரைசல் குறைவாக இருந்தால் நீங்கள் டவுன் பேமெண்ட் கூட போட வேண்டி வரும். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு நீங்கள் ரெண்டல் இன்கம் எடுக்கிறது சரியான கஷ்டம். அன்லஸ் இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி நியூ இமிக்ரெண்ட்ஸ் கூட வந்தால் ஒரு சாய்ஸ் இருக்குது, மற்றபடி இல்லை. இன்னும் ஒரு பெரிய அநியம், இந்த பில்டர்ஸ் செய்கிற வேலையை பாருங்கள். எவ்வளோத்துக்கு காசை உழைக்கலுமோ அவ்வளோத்துக்கு உழைக்கிற மாதிரி தான் இந்த பிளான். எப்பயுமே இது வாட்டர் ஃப்ரண்ட் கம்யூனிட்டியில் தான் வரும். ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் கம்யூனிட்டியில் ஒரு வாட்டரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த காண்டோமினியம் எழும்புது. இதில் வந்து நீங்கள் வந்து வாட்டர் வியூ உள்ள யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே $80,000 to $100,000 கூட கொடுத்து வாங்க போகிறீங்க. இந்த யூனிட்டை நாங்கள் வாங்க முதல்ல போய் பார்க்குறோம். இதுக்கு முன்னால் வாட்டர் இருக்குது, பெரிய கேப் இருக்குது. அப்போ நாங்கள் கேட்க போகிறோம் இந்த ஏரியாவில் என்ன வரும் டெவலப்மெண்ட். அவங்க சொல்லுவாங்க இதுக்கு முன்னால் ஒன்றும் வராது, இது பெரிய பார்க் வரப்போகுது. இப்போ நாங்கள் இந்த யூனிட்டை வாங்குகிறோம், எங்களுக்கு டிரெக்டாக வாட்டரை பார்க்கலாம், கீழே பார்க்குண்டு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். பிறகு ஒரு புதுசாக ஒரு மேப்பை கீறி புது டெவலப்மெண்ட் எங்கட, அதாவது நாங்கள் வாங்கின இந்த கொண்டோ யூனிட்டை மறைக்கிற மாதிரி இந்த கடலுக்கும் இந்த கொண்டோக்கும் நடுவில் இன்னும் ஒரு பெரிய கொண்டோவை எழுப்பி அதை ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் கம்யூனிட்டின்னு சொல்லி அதை வந்து வாட்டர் வியூன்னு சொல்லி விற்கிறாங்க. இப்போ நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த வாட்டர் வியூ மறைக்குது, முந்தி இப்படி இல்லாதானே இந்த பிளான்ட்டு. அவங்க சொல்லுவாங்க இப்போ பிளான் மாற்றிட்டோம், இருந்தாலும் நீங்கள் வாட்டர் ஃப்ரண்ட் கம்யூனிட்டிக்குள்ள தானே இருக்கிறீங்க, அப்படி உங்களுக்கு வாட்டர் வியூ வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த யூனிட்டில் ஒரு வாட்டரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட்டை வாங்குங்க. இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர். இந்த டீல்ஸ் எல்லாமே நீங்கள் சைன் பண்ண அப்புறம் ஈஸியாக வெளியில் வரவே முடியாது. இது வந்து பெரிய ஒரு டாக்டிக்ஸ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் தலையை போட்டு நிறைய பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு நல்ல ரியல்டருக்கு அழகு வந்து முதல்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது உண்மையிலேயே இவங்களால் எஃபோர்ட் பண்ண முடியுமா, அப்படி வாங்கினாலும் இதை ரெண்ட் பண்ணி இதை மோர்கேஜை கவர் பண்ண முடியுமா, இந்த டவுன் பேமெண்ட்டை இவங்க எங்கேருந்து கொண்டு வராங்க, இவங்களோட ஜாப்புக்கும் இந்த எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கும் சம்பந்தம் இருக்கா, இவங்களால வேலை செஞ்சு இந்த நாளைக்கு இது கஷ்டம் வந்தால் இதை பே பண்ண முடியுமா, இப்படி நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சா மட்டும்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். வாங்குங்க, இது வாங்காட்டி நீங்கள் நிறைய லூஸ் பண்ணிவிடுவீங்க, நாளைக்கு பெரிய விலைக்கு விற்கும், இதெல்லாமே ரெண்டாம் தரம். இதை வாங்கி இதை வச்சிருக்க முடியுமா, நாளைக்கு பிரச்சனைட்டு வரும் பொழுது இதை காப்பாற்ற முடியுமா, இதால் இருக்கிற வீடை லூஸ் பண்ணுவீங்களா, இது எல்லாமே ஒரு நல்ல ரியல்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். வித்தா காணும் எங்களோட கமிஷன் காணும்னு இருக்கக்கூடாது. ஒரு சிலர் செய்கிற பிள்ளைகளால் தான் நிறைய குடும்பங்கள் இங்கே கஷ்டத்தில் இருக்குது. ஒரு சில ரியல்டர்ஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம், அவங்களாவே சொல்லுவாங்க வாங்க வேண்டாம், நீங்கள் வாங்கினா கஷ்டப்படுவீங்க, இது உங்களுக்கு ப்ரைஸ் கூடவே இருக்குது, இன்னும் குறைவான ப்ரைஸில் வாங்குங்க, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி ப்ரைஸில் வாங்கினா கஷ்டம். இந்த மாதிரி வீட்டை வாங்கினீங்கன்னு சொன்னால் பேஸ்மெண்ட்டை ரெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட வருமானத்துக்கு இதை வச்சிருக்கலாம். இப்படி இருக்கிற ரியல்டரை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த கொண்டோ வந்து கிராஷ் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் வட்டி வீதமாக இருந்தாலும் கூட
இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, டேக்ஸஸ் அதிகரிக்க போகுது. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு நாளும் குறையாது. ஏன்னு சொன்னால் மெட்டீரியல், லேபர் காஸ்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹையில் தான் நிற்க போகுது. பணம் இருக்கிறவங்க இந்த வீடு தான், இந்த கொண்டோ தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கொண்டோக்குள்ளே வாங்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும் பொழுது நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு $150,000 100,000 குறையத்தான் போகுது இந்த கொண்டோ மார்க்கெட். ஸோ ரீசேல் வந்துக்கும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் வரப்போகுது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் பொழுது கொண்டோட ப்ரைஸஸ் அதிகரிக்கும். ஒரு நாளும் கொண்டோட ப்ரைஸ் அதிகரித்து கொண்டு இன்ஃப்ளேஷனும் அதிகரிக்காது. ரெண்டுமே அதிகரிக்கும் இருந்தால் உங்களால் அதை மேட்ச் பண்ணவே முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.